ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். ஆமென். இஸ்ரவேலிலே இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். எதற்காக எழும்ப பண்ணினார்? எப்படி எழும்ப பண்ணினார்? வாக்குத்தத்தத்தின்படியே எழும்ப பண்ணினார். அவர் செய்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 22ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே தாவீது அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அப்படி சாட்சி கொடுத்த ஆண்டவர் தான் 23ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவனுக்கு சந்ததியிலே, அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே, அக்கார்டிங் டு ஹிஸ் ப்ராமிஸ், அவர் இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை ஏற்படுத்தினார். ஆமென். அவரை இரட்சகராக இயேசுவை ஏற்படுத்தினார். எதற்கா? வாக்குத்தத்தத்தின்படியே, அதாவது வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக இஸ்ரவேலிலே இரட்சகராக இயேசுவை ஏற்படுத்தினார். இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை ஏற்படுத்தின இந்த இரட்சகரை இஸ்ரவேல் அறிந்து கொண்டால் வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆமென். இஸ்ரவேலுக்கு இரட்சகராக அவரை ஏற்படுத்தினார் என்றால், அதை தொடர்ந்து நீங்கள் 33ஆம் வசனம் வாசிப்பீர்கள் என்றால், இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். ஆமென். அப்போ சுவிசேஷம் என்ன என்று சொன்னால், பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்து மூலமாக, ஆமென், இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்கும் எனக்கும் அது அருளப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் அது கொடுக்கப்படுகிறது. அப்போ வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அப்போ இயேசுவை இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து எது ஆரம்பிக்குது? உங்களுடைய வாக்குத்தத்தம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், நீங்கள் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றையிலிருந்து அந்த வாக்குத்தத்தம் ஆரம்பமாகிறது. எப்படி சொல்லுவீர்கள்? தொடர்ந்து வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. அல்லேலூயா. எல்லா வாக்குத்தத்தங்களும் யாருக்குள் இருக்குதா? இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அப்ப நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கு பலிக்கும், உங்களுக்கு நிறைவேறும், உங்களுக்கு வாய்க்கும். அப்போ எனக்கு சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஏன் நிறைவேறாமல் இருக்கிறது? இன்றைய செய்தியினுடைய தலைப்பே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் கர்த்தர். The Lord fulfills his promise. ஆண்டவர் என்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் நிறைவேற்றுவதற்காகவே எனக்கு வாக்குத்தத்தங்களை அளிக்கிறார். ஆனால் வாக்குத்தத்தங்களை அளித்த அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற பண்ணுவாரா என்றால் நிறைவேற பண்ணுவார். ஆனால் எனக்கு நிறைவேறி இருக்கிறதா என்றால், அந்த நிறைவேறி இருக்கிற வாக்குத்தத்தங்கள், செய்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி, ஆனால் இன்னும் நிறைவேறாதவைகள் இருக்கிறது என்றால் அது ஏன் என்பதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு உணர்த்த போகிறார். என்ன அறிந்து கொள்ள போகிறோம்? தொடர்ந்து வாசிக்கும் பொழுது கலாத்தியர் 3:29 வாசிப்பீர்கள் என்றால், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி. எப்படி? கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால். அப்ப நீங்கள் யோசிக்கலாம், இஸ்ரவேலுக்கு இரட்சகரை இரட்சகராக இயேசுவை எழுப்பு பண்ணினார் என்றால் எனக்கு இல்லையா என்றால், நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாய் இருந்தால் நீங்களும் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்துக்கு பங்காளிகளாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் முதல் ஆபிரகாமில் இருந்து ஆரம்பிக்கிறது.
ஆபிரகாமைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஒரு சந்ததியாக வாக்குத்தத்தம் பண்ணி ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நமக்கு கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்? நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருந்தார். அப்போ இயேசுதான் என் இரட்சகர் என்றால், நான் அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருப்பேன் என்றால், நான் அவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து எனக்குரிய வாக்குத்தத்தம் ஆரம்பமாகிவிட்டது. ஆனால் அதை நான் பெற்றுக்கொள்ளாதபடியான சூழ்நிலை என்ன? அதைத்தான் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். அப்போ பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற வாக்குத்தத்தங்களை எப்படி நான் பெறப்போகிறேன்? இந்த வார்த்தைகளின்படி, இப்பொழுது நாம் பேசப்போகிற, தியானிக்க போகிற இந்த வார்த்தைகளின்படி செய்வதற்கும் நிறைவேற்றுவதற்கும் நடந்து கொள்வதற்கும் நான் கவனமாக இருப்பேன் என்றால் எனக்கு கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். கலாத்தியர் 4:28 சொல்லுகிறது, சகோதரரே, நாம் ஈசாக்கை போல் வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாயிருக்கிறோம். எப்படி? இயேசு இரட்சகராய் இருந்தார் என்றால் ஈசாக்கை போலவே நானும் நீங்களும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். இயேசு இரட்சகராக இருக்கணும். யூதனாயினும் கிரேக்கராயினும் இப்பொழுது இருக்கிற எவராயிருந்தாலும் சரி, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் ஆரம்பமாகும். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற யூதர்களும் இப்பொழுது இன்றைக்கு இயேசுவை அவர்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கும் அவர் முற்பிதாக்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் இன்றைக்கே இஸ்ரவேல் தேசத்தில் அது நிறைவேறும். இன்னும் நிறைய வாக்குத்தத்தம் நிறைவேறல. யாருக்கு? யூதர்களுக்கு. ஏன் நிறைவேறல? இயேசுதான் ஆண்டவர், அவரே இரட்சகர்னு இன்னும் ஏற்றுக்கொள்ளல. ஏற்றுக்கொண்ட அன்றைக்கு அதன் ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தத்தின் வேகம் வேறாயிருக்கிறது. இன்றைக்கு அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நாம் எல்லாருமே இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்தவர்களாக இருக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு முறை வேதத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்தோ, மாதத்துக்கு ஒரு முறை ஒரு வசனத்தை எடுத்தோ சொல்லுகிறது மாத்திரமல்ல வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் என்பது வேதத்தில் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வசனங்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் வாக்குத்தத்தங்கள். நிறைவேறுமா? நிறைவேறும். அதை நிறைவேற்றுவாரா? என் ஆண்டவர் நிறைவேற்றுகிற கர்த்தர். ஆனால் அவர் சும்மா நிறைவேற்றுகிறவர் அல்ல. அவர் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவர் சொல்லுகிறார், தாவீதின் வம்சத்திலே, அந்த சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். அப்படி எழும்ப பண்ணின அந்த இரட்சகர் உங்களுக்கும் எனக்கும் தேவனாய் இருக்கிறார். அதை பற்றி அறிவிப்பதே சுவிசேஷம் என்றால், அந்த சுவிசேஷத்தை அறிந்து, அந்த சுவிசேஷத்தை கேட்டு, அந்த சுவிசேஷத்தை புரிந்து கொண்டு நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த வாக்குத்தத்தம் நமக்கும் நிறைவேறப் போகிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ரோமர் 9:8 சொல்லுகிறது, அது எப்படி எனில், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி எண்ணப்படுகிறார்கள். நீங்கள் நானும் வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகள். எப்படி பிள்ளைகள்? வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராகிய இயேசு வந்தது போல வாக்குத்தத்தத்தின்படியே உங்களுக்கும் எனக்கும் இயேசு இந்த பூமியிலே வந்தார். அவரை நாம் ஏற்றுக்கொண்டோம். அவரே என் இரட்சகர் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நீங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். ஆமென். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். ஆனால் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளாத யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ பெயரை உடையவராக இருந்தாலும் சரி, அவர்கள் மாம்சத்தின்படி பிள்ளைகள் தானே ஒழிய மாம்சத்தின்படி தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அவர்கள் வாக்குத்தத்தத்தின்படி. நீங்கள் இயேசுவை அறிந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறினால்தான் நீங்கள் வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகள். அப்போ வாக்குத்தத்தத்தின்படி ஆன பிள்ளைகளாக நான் மாற்றப்படுவேன் என்றால் அப்படி செய்யப்படும் என்று சொல்லப்பட்டதுதான் அந்த சந்ததி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கென்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். எத்தனை பேர் வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமாம். வாக்குத்தத்தம் பண்ணாமல் கர்த்தர் ஆசீர்வதிப்பதில்லை. ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா முன்னக்கூட்டியே கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? உங்கள்கிட்ட ஒன்று பேசாமல் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கவே மாட்டார். ஒருவேளை பேசியும் நீங்கள் உணரவில்லை, வசனத்தின் வழியாய் உணர்த்தியும் உணரவில்லை என்றால் தான் இன்னொருவர் மூலமாக நீங்கள் கேட்காமலே அதை சொல்லுவார். நீங்கள் சொல்ல கேட்காமலே என்ன அர்த்தம்?
நீங்கள் வந்து பாஸ்டர் எனக்கு ஆண்டவர் என்ன தீர்க்க தரிசன வசனம் வச்சுருக்கிறாரு, என்ன தீர்க்க தரிசன வார்த்தை வச்சுருக்காருன்னு சொல்லுங்கன்னு நீங்கள் கேட்காமலே நீங்கள் ஆராதனைக்கு வரும் பொழுது என் மூலமாக கர்த்தர் அதை உங்களுக்கு பேசுவார். அதுதான் கர்த்தர் பேசுகிறது. நீங்களாக போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறது பேர் கர்த்தர் பேசுகிறது இல்லை. அப்போ ஆண்டவர் வாக்கு பண்ணாமல் யாரையும் ஆசீர்வதிப்பதே இல்லை. எல்லாரையும் கர்த்தர் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். அப்போ வாக்கு தத்தங்கள் பண்ணி ஆசீர்வதிக்கிறார் என்றால் அந்த வாக்கு தத்தம் ஏன் நிறைவேறவில்லை? இப்பொழுதுதான் கவனிக்க வேண்டும். அந்த வாக்கு தத்தம் சொல்லப்பட்டதே, அந்த வாக்கு தத்தத்தை நான் எந்த விதத்தில் அறிந்து கொண்டேன், எந்த விதத்தில் புரிந்து கொண்டேன். இப்போ வாக்கு தத்தம் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய வாக்கு தத்தம் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய வாக்கு தத்தத்தை நான் பெற்றிருக்கிறேன். சிலர் பைபிளில் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்த வசனமாக உள்ளுக்குள்ள இருக்கும். என்னன்னு கேட்டால் இது ஒரு வருஷம் தந்தது, இது ஒரு வருஷம் தந்தது, இது ஒரு நேரம் தந்தது, இது ஒரு கூட்டத்துக்கு போனப்போ தந்தது அப்படின்னு ஒரே புக் மார்க், வாக்குத்தத்த புக் மார்க்காக இருக்கும். நிறைவேறிச்சா? எல்லாம் நிறைவேறிடுச்சா? அப்போ நிறைவேறாத வாக்குத்தத்தம் ஆண்டவர் தருவாரா? நிறைவேறாத வாக்குத்தத்தெல்லாம் அவர் என்ன செய்ய மாட்டார், தரமாட்டார். அப்போ அவர் தந்தார்னா அது நிறைவேறும். அவர் தந்தது உண்மையான தந்தது உண்மை, தந்ததெல்லாம் உண்மை. அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ இந்த வாக்கு தத்தத்தை தந்த தேவன் நிறைவேற்றுவார் என்றால் அவர் நிச்சயமாய் அவர் நிறைவேற்ற வல்லவராகத்தான் இருப்பார். வேதம் சொல்லுகிறது அவர் வாக்கு பண்ணினவர் மாறாதவர். கடந்த வாரம் நாம் தியானித்தோம், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். எதில்? வாக்கு பண்ணினதில். அக்கார்டிங் டு ஹிஸ் ப்ராமிஸ், அந்த ப்ராமிஸ் படியே, அந்த வாக்கு தத்தத்தின்படியே அவருடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டாயிருக்கிறது. ஆனால் ஏன் அந்த ஆசீர்வாதங்கள் வரவில்லை? உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறதா என்று சோதித்து பாருங்கள். அப்படி நிறைவேறாதவைகள் என்ன, தாமதமாய் கொண்டிருக்கிறவைகள் என்ன? சிலருக்கெல்லாம் வாக்கு தத்தம் கொடுத்தாயிற்று, ஆனால் இன்னும் அது முற்று பெறவில்லை, முடிவு பெறவில்லை, அது தாமதமாய் கொண்டே இருக்கிறது. காரணங்கள் என்ன? வாசியுங்கள். நான் ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து அதை வாசித்து வர விரும்புகிறேன். 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். அடுத்த வசனமே, அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. ரோமாபுரிக்கு பவுல் எழுதும்போது அந்த சபைக்கு இதை உணர்த்துகிறார். வாக்குத்தத்தம்னா என்னது? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? கொடுத்த வாக்குத்தத்தம் 75வது ஆண்டிலே என்ன வாக்குத்தத்தம், அதை கொஞ்சம் விளக்கப்படுத்துகிறார். இதை எப்படி விளக்கப்படுத்துகிறார் என்றால், ஆதியாமத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் அதை குறித்து பவுல் ஏவப்பட்டு அதை சொல்லும்போது அவர் சொல்லுகிறாள், சாராள் ஒரு குமாரனை பெறுவாள். சாராள் மூலமாக கர்த்தர் கொடுப்பார் என்று சொன்னது வாக்குத்தத்தம் தான். ஆனால் இங்கே ரோமரில் இவர் சொல்லும்போது குறித்த காலத்தில் வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பது தான் என்னது? வாக்குத்தத்தம். இப்போ வாக்குத்தத்தம் அப்படி கொண்டு இருக்கும்போது வாக்குத்தத்த நிறைவேறுதல் என்னவாய் முடிய போகிறது என்றால், வாக்குத்தத்தத்தின்படி பிறக்க வேண்டியது ஈசாக்கு. சில நேரத்தில் வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் ஏதோ நம் விருப்பத்துக்கு யோசித்தும் சிந்தித்தும் செயல்பட்டும் கொண்டும் அந்த வாக்குத்தத்தங்கள் போலவே கிடைத்தவைகள் எல்லாவற்றையும் வாக்குத்தத்தம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வாக்குத்தத்தத்துக்கு ஏதுவாக தெரியப்படுத்தின அல்லது அறிந்த காரியத்தை எல்லாம் வாக்குத்தத்தம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். நீ எப்படி இருப்ப? அதான் வாக்குத்தத்தம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, அதான் முதல் ஆண்டவர் பேசினது. அப்புறம் ஒரு முறை ஆபிரகாமையும் சாராளையும் வைத்து உங்களுக்கு நான் பெரிய ஜாதியாக்குவதற்கு குழந்தை கொடுப்பேன். அப்போ அவங்க 2 பேரும் என்ன செய்தார்கள்? இன்றைக்கி நிறைய நேரம் வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது கேட்ட நாம் என்ன செய்கிறோம்? வாக்குத்தத்தத்தை கேட்ட ஆபிரகாமும் சாராளும் அவர்கள் முதல்ல அந்த வாக்குத்தத்தத்தை கேட்டதோடு நிறுத்திவிட்டு தங்கள் முயற்சியில் நிறைவேற்றவே முயற்சி செய்தார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை யார் தான் நிறைவேற்றணும்? சத்தமாக சொல்லுங்கள், கர்த்தர் தான் நிறைவேற்றணும். இஃப் இட் இஸ் ஹிஸ் ப்ராமிஸ் ஹீ வில் ஃபுல்ஃபில். நாம் என்ன செய்கிறோம்? அவர் ப்ராமிஸ் கொடுத்து விட்டார், வாக்குத்தத்தத்தை தந்து விட்டார், அல்லது ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி விட்டார் என்பதற்காக அந்த வெளிப்படுத்தினதை நாம் செய்ய முயற்சிக்கிறோம். நம்முடைய அறிவிலே, ஞானத்திலே, புரிதலிலே,
நீங்கள் இந்த வேதாகமத்தை எந்த அளவு புரிந்திருக்கிறீர்களோ அந்த அளவுதான் உங்கள் ஆசீர்வாதம். இந்த வேதத்துக்குள் இருக்கிற வார்த்தைகளை எந்த அளவு புரிந்திருக்கிறீர்களோ, வாக்குத்தத்தத்தையும் எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறீர்களோ, ஆகையினால தான் ரோமாபுரிக்கு அவர் எழுதும்போது அழுத்தி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதுதான். ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றார். அதை ஏன் ஸ்ட்ராங்கா சொல்றாருன்னா, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் தருவேன், அல்லது ஆபிரகாமுடைய சந்ததி பூமியின் மணலத்தினை போல இருக்கும், வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும் என்று சொன்ன வாக்குத்தத்தம் அதுவா இருக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங் எங்கவா தான் இருக்கணும்? ஸ்டார்டிங் எங்க இருந்திருக்கணும்? சாராள் மூலமாய் இருக்க வேண்டும். இப்போ உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை தந்து வெளிப்பாடுகள் மூலமாக சில காரியங்களை உணர்த்தி இருக்கிறார். ஆனால் அதை செய்வது யார்? செய்து வைக்கிறது யார்? பழக்குவது யார்? 75 வயதிலே சொன்ன இந்த வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிரகாம் 86 வயது. ஆனால் அதே 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் 99 வயதான போது. இடைவெளி என்ன ஆச்சு? வாக்குத்தத்தம் பெற்றவர்கள்தான். நீங்களும் நானும் வாக்குத்தத்தம் பெற்றவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் பேசி நம்மளோட அந்த வாக்குத்தத்தத்தை செய்கிறதுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், நம்ம வேலை செய்யணும். போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம அதை குறித்து தியானித்தோம். அதை தொடர்ந்து தான் நம்ம இப்போ விளக்கமாய் தியானித்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு விட்டால் அந்த வாக்குத்தத்தத்தை குறித்த சகலவற்றையும் அவரிடத்திலிருந்து தெளிவு பெற்றுக்கொள்ள வேண்டும். யார்கிட்ட தெளிவு பெறணும்? ஆண்டவர்கிட்ட தெளிவு பெறணும். இப்போ ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பெற்றான். ஆனால் டிஸ்கஷன் யாரோட பண்ணான்? குடும்பத்தில் மனைவியோட. மனைவியும் கணவனுமாக டிஸ்கஸ் பண்ணி கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முயற்சிக்கிறார்கள். கணவனும் மனைவியும் சேர்ந்து கர்த்தரிடத்தில் கேட்டு அதை செய்யாமல் இவர்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டு இவர்களுக்குள்ளே தீர்மானித்து கொண்டு இவர்களாகவே அதை செய்ய முயற்சித்தார்கள். அந்த முயற்சியை நிறுத்துகிற வரைக்கும் சாராள் ஒரு குமாரனை பெறவில்லை. அப்போ ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? உன் சந்ததி பெருகும். 12:2 என்னது? ஆதியாகமம் 12:2 என்னது? உன் சந்ததி பெருகும். சந்ததி வந்துச்சா? சந்ததி வந்துச்சா? இஸ்மவேல் சந்ததி தான். சந்ததி கணக்கை பற்றி பார்த்தா உன்னை பெரிய ஜாதியாக்கின்னு சொன்னா சந்ததி தான். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா நிச்சயமாக ஆபிரகாம் பிள்ளை யாருன்னு தான் இருக்கும். டிஎன்ஏ டெஸ்ட் படி வம்சம் நச்சா கரெக்டாக தான் இருக்குது. ஏதாவது தப்பு கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள். நீங்கள் நானும் இப்படி தான் நிறையா நேரம் ஏமாந்துடுறோம். கரெக்டாக இருக்குது பாஸ்டர். டிஎன்ஏ டெஸ்ட்டு 10 லேபில் போய் எடுத்தாலும் ஒரே இதான் வரும் ரிப்போர்ட்டு. என்ன ரிப்போர்ட் வரும்? ஆபிரகாமின் சந்ததி யார்? இஸ்மவேல். மாற்றமே இல்லை, மாற்று கருத்து இல்லை. அது அப்படித்தான் வரும். வாக்குத்தத்தம் நிறைவேறுதலுக்குரியதா இருந்ததா? என்ன பாஸ்டர் புரியாமல் பேசுகிறீங்க? வாக்குத்தத்தம் என்ன? பெரிய ஜாதியாக்கி வந்துருச்சு பாருங்க. என்ன வந்துருச்சு? புள்ள வந்துருச்சே. அதுக்கு தான் ரோம சபைக்கு எழுதும்போது பவுல் அழுத்துறாரு. என்ன அழுத்துறாரு? சாராள் ஒரு குமாரனை பெறுவான். அதுதான் என் வாக்குத்தத்தம். அப்போ இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற வாக்குத்தத்தம் யாரால் நிறைவேற்றப்படுவதற்கு உந்தப்படுகிறது? உங்களுடைய வாக்குத்தத்தத்தை சாத்தானும் செய்வதற்கு முயற்சிப்பான். புது தகவலாக இருக்கா? உங்கள் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு சாத்தானும் ஆலோசனை தருவான். நீங்கள் என்ன நினைப்பீங்க? உண்மையிலே நமக்கு தவறாக தோணுமா? எங்கேயாவது சந்தேகம் வருமாங்க? ஏன்னா வாக்குத்தத்தத்தை விட்டு வெளியே பேசவே இல்லை. வாக்குத்தத்த ட்ராக்கை தான் பேசிக்கிட்டு இருக்கு. வாக்குத்தத்தத்தினுடைய உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. வாக்குத்தத்தத்தினுடைய அந்த தன்மையை விட்டு வெளியவே போகலை. உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவர் சொன்னாரா? சொன்னார். உன் ஜாதி பெருசாகும் சொன்னாரா? சொன்னார். அப்போ உன் குடும்பத்துக்குள்ளேயே அது நடந்துச்சா? நடந்துச்சு. உன் டிஎன்ஏல தான் நடந்துச்சா? நடந்துச்சு. கரெக்டு தானே? இதுதான் டெக்னிக்கு. இப்படி தான் நம்ம கர்த்தர் தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தை தவறுதலாய் சுதந்திரிக்கும்படியான பிரயாசத்துக்குள் போகிறோம். அது முடிவிலே அது நமக்கு பெரிய ஆபத்தை கொடுக்கிறது. முடிவிலே அது நம்மை தவறுதலான இடத்துல போய் நிப்பாட்டுகிறது. ஆனால் அது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி, அதாவது இரட்சகர் மூலமாக இருந்திருந்தால்,
இப்போ நமக்கு யார் மூலமாக வரணும்? இரட்சகர் மூலமாக. அப்போ இரட்சகர் மூலமாக எனக்கு ஒரு மீட்பு உண்டாயிற்று. அந்த இரட்சகர் மூலமாகத்தான் எனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறணும். ஆகையினால தான் பரிசுத்த ஆவியை பெறுதலும் வாக்குத்தத்தம் என்று சொல்லியிருக்கிறது, நித்திய ஜீவனை அடைவதும் வாக்குத்தத்தம் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ நான் நித்திய ஜீவனை அடைவதற்கும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கும் அது ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது என்றால், இன்றைக்கு நான் அதற்கு நேராக செல்வதற்கு என்ன பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன்? அப்போ ஆபிரகாமுக்கு நடந்த எல்லாவற்றையும் கவனித்து பார்த்தால் இந்த ஆலோசனை யாருது? ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கிறது. வெளியே இருக்கிறவங்கள்ட்ட யார்கிட்ட சொன்னாலும், உதாரணமாக இப்படி வச்சுக்கொள்வோம், ஆபிரகாம் போய் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்? உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் சந்ததி பூமிக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். சொன்ன ஆண்டவர் அடுத்த 1.5 வருஷத்தில் எங்கள் வீட்டில் என்ன பிறந்துருச்சு? குழந்தை. யாருக்காவது சந்தேகம் வருமா? அவன் எவனாவது யாருக்கு பிறந்துச்சுன்னு கேட்பானா? வெளியே இருக்க யாராவது கேட்பாங்களாங்க இது யாருக்கு பிறந்துச்சு? கொஸ்டினே வராது. ஏன்னா இந்த காலத்திலே வரமாட்டுக்கு கொஸ்டின். அந்த காலத்தில் வந்திருக்குமா? இப்போயே குழந்தை பிறந்துச்சுன்னா உங்கள் மனைவிக்கு தான் பிறந்துச்சான்னு யாராவது கேட்போமா? இப்போ நம்ம போய் சொல்கிறோம், எங்கள் வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு, உங்கள் ஒய்ஃபுக்கா? உங்களுக்கும் ஒய்ஃபுக்குமா பிறந்துச்சு அப்படின்னு யாராவது கேட்போமா? கேள்வியே கேட்க மாட்டோம். அப்படின்னா டைரெக்டாக புரிதல் என்னன்னா, சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறினது போலவே இருக்கிறது. அதிலே நாம் என்ன ஆகி விடுகிறோம்? அநேக நேரத்தில் திருப்தி ஆகி விடுகிறோம். அப்போ என்னுடைய இரட்சகர் ஒருவர் இருக்கிறார், அந்த இரட்சகருடைய வழிநடத்தலின்படியே அந்த இரட்சகர் என்னை வழிநடத்தி செல்ல ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த இரட்சகர் எனக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி அங்கே என்னை கூட்டிகிட்டு போக விரும்புகிறார். அதை எனக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க, ஏன்னா இப்போ வாக்குத்தத்தம் என்னது? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் என்னது? உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போவார். கானான், அது என்னது? வாக்குத்தத்தம். இப்போ நமக்கு வாக்குத்தத்தம் என்னது? நித்திய ஜீவன் நமக்கு வாக்குத்தத்தம். ஆமென். அப்போ அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராய் வழிநடத்தப்பட்ட அவர்கள் மோசையினால் வழிநடத்தப்பட்டார்கள். இப்பொழுது இந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக கிறிஸ்துவின் மூலமாக நாம் வழிநடத்தப்படுகிறோம். ஆமென். அப்போ ஆகையினால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். கொரிந்தியரில் ஆகையினால தான் வாசிக்கிறோம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறது? ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ என்னுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இப்பொழுது யார் மூலமாய் செயல்பட வேண்டும் என்றால், என் ஆண்டவரும் என் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செய்யப்பட வேண்டும். அதை தவிர்த்துட்டு வேறு வழியில் அல்ல. அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர்கள் எடுத்த பிரயாசம், வீட்டு வாசலுக்கு வெளியே யாருக்குமே சந்தேகம் வரல. இவங்களுக்கே என்ன வரல? சந்தேகம் வரல. இவங்களுக்கே சந்தோஷம். ஆபிரகாம் அன்னைக்கு குழந்தை பிறந்த செய்தி கேட்ட உடனே, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார், அப்படி தான் சந்தோஷப்பட்டிருப்பார். ஏன்னா அவருக்கு ரொம்ப நாளாக புரியல, இது இல்லைப்பா உன் வாக்குத்தத்தம்னு. நம்ம நிறையா நேரம் பெற்ற வாக்குத்தத்தம் தேவனிடத்திலிருந்து, ஆனால் நிறைவேற்றி கொண்டது வேறு ஏதோ ஒரு விதத்தில். அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, கர்த்தர் வாக்கு பண்ணி தானே, கர்த்தர் வெளிப்படுத்தி தானே இதை நம்ம செய்ய ஆரம்பித்தோம், அப்புறம் எப்படி திடீர்னு இப்போ சமாதான குறைவு ஏற்படுகிறது, அப்புறம் எப்படி இப்போ பிரச்சனை வருகிறது, அப்புறம் எப்படி இப்படி நஷ்டம் வருது, அப்புறம் எப்படி இப்படி குழப்பம் வருது? அவர் சொல்லி தானே செஞ்சோம். இந்த கேள்வி வருதா வரலையா? அப்போ அவர் சொன்னது உண்மை, ஆனால் செயல்படுத்தும் போது வேற ஏதோ ஒரு ஆலோசனை உங்களுக்கு வந்துருச்சு. அப்போ வாக்குத்தத்தத்தை போலவே இருக்கிற எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தேவனிடத்திலிருந்து உள்ளதா என்பதை சோதிக்க வேண்டும். ஆகையினால தான் ரோம சபைக்கு அவர் எழுதும்போது, சாராள் மூலமாக, சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதுதான் சுவிசேஷம், என்பதுதான் வாக்குத்தத்தம், என்பதுதான் நிறைவேறுதல். அதை அழுத்தமாய் அவர் அங்கே சொல்லி கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் 17ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன செய்கிறார்? திரும்ப வந்து அவனோடு பேசுகிறார். பல ஆண்டுகள் கழித்து, மோர் தென் 10 இயர்ஸ், 10-12 வருஷத்துக்கு பிறகு தான் பேசுகிறாரு. வாக்குத்தத்தம் 75 வயசில் கொடுத்தாச்சு. அதனால தான் வசனம் ஒன்று இருக்குது, ஆண்டோடைய வாக்குத்தத்தங்கள் தாமதித்தாலும் அது நிறைவேறும். எனக்கு நிறையா தடவை அதை வாசிக்கும் போது, என்ன ஆண்டவரே தாமதித்தாலும் நிறைவேறும்னா, திடீர்னு 50 வருஷம் தாமதிக்கிறதா இருந்தால் நான் என்ன செய்கிறது? அப்போ தான் எனக்கு ஒரு விளக்கம் புரிஞ்சுது, அந்த தாமதம் என்னால் தான்.
அதை தாமதிக்க பண்ணுவது நான் தான். ஆண்டவர் தாமதிக்க விரும்பவில்லை. அவர் கொடுத்தால் கொடுத்ததை உடனே கொடுக்க விரும்புகிறார். அவர் வாக்கு பண்ணினால் உடனே நிறைவேற்ற விரும்புகிறார். அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி செயல்பட விரும்புகிறார். ஆனால் அது நிறைவேற்றுதலுக்கு நான் என்னவாகி விடுகிறேன் என்றால், அந்த வாக்கு தத்தத்தை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை, அந்த வாக்கு தத்தத்தை சரியாய் உள்வாங்கவில்லை, அந்த வாக்கு தத்தத்தின் தன்மையை தெரியவில்லை, அந்த வாக்கு தத்தத்தினுடைய வேல்யூ, அந்த வாக்கு தத்தத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ், அந்த வாக்கு தத்தத்தினுடைய போக்கு என்ன என்பதை நான் தெளிவாக புரிந்திருந்தால் அந்த வாக்கு தத்தம் எனக்குள் கிரியை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். உதாரணமாக மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே கடைசி சொல்கிறார், உலகத்தின் முடிவு வரையும் நான் என்ன செய்வேன், உங்களோடு சகல நாட்களும் உங்களோடு கூட இருப்பேங்கிறது வாக்கு தத்தம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இயேசுவே என் கூடவே இருங்கப்பா அப்படின்னு திரும்ப திரும்ப அவர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு எங்கே இருக்கேன்னு சொல்லி, கூட இருக்கேன்னு சொல்லி. கூட இருக்கேன்னு சொன்ன பிறகு நம்ம இன்னும் என்ன தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவரை கூட இருங்க ஆண்டவரே, சில நேரத்தில் கூட வாங்க ஆண்டவரே, நாங்கள் போகிறோம் கூட வாங்க, அவர் ஏற்கனவே கூட வரேன்னு சொல்லிட்டார். இப்போ இதை நான் தான் என்ன செய்யணும், நான் தான் என்ன செய்யணுங்க, அதை புரியணும், அதை உள்வாங்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், அதை நம்பணும், அவர் கூட இருக்கிறத உணரணும். என் எல்லா செயலிலும் என் ஆண்டவர் கூட இருக்கிறார். அவரே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் என்ன செய்யாது, தடைப்படாது. அப்போ என்னுடைய வாக்கு தத்தம், அந்த வாக்கு தத்தத்துக்கு உள்ளதான் விசுவாசத்தின் வலிமை வேலை செய்கிறது. அப்போ இங்கே என்ன நடக்கிறது, இங்கே வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார், ஆனால் ஏதோ ஒன்று தவறிவிட்டது. ஆண்டவர் உடனே அவன்கிட்ட விளக்கமாக பேசுகிறார். அவர் நிறைவேற்றணும், பார்த்தீங்களா, தாமதித்தாலும் நிறைவேற்றி ஆகணும். அவர் திரும்ப வராரு, வந்து என்ன பேசுகிறார் பாருங்க. அவன்கிட்ட என்ன சொல்லுகிறார், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அதற்குள்ளே என்ன அர்த்தம் என்றால், நீ செத்து போச்சின்னு சொல்லி வேற ஒரு விதத்தில் ட்ரை பண்ண, நீ செத்து போச்சின்னு சொன்னதை வச்சே நான் என்ன செய்வேன், உனக்கு செய்வேன். ஆமேன். நீங்கள் எங்கே அடைப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்களோ அதையே நான் துறக்கேன்றார். எது வராதுன்னு சொல்கிறீங்களோ அதை நான் வர வைக்கின்றார். எது நடக்காதுன்னு சொல்கிறீங்களோ அங்கே நடக்க வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். எது முடியாது என்று சொல்லுகிறீங்களோ அங்கே முடிய பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் சர்வ வல்லமுள்ள தேவன். அப்போ சர்வ வல்லமுள்ள தேவன் என்றால், நீங்கள் செத்து போனது என்று சொன்ன உங்களுடைய சரீரத்தில் வியாதியோ பலவீனங்களோ எதுவாக இருந்தாலும் அவைகளை புதுப்பிக்க கூட கர்த்தரால் கூடும், புதிதாக்க கர்த்தரால் கூடும். ஏன்னா அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். இஃப் யூ பிலீவ் இன் தட், அதை நீங்கள் ஒழுங்காக என்ன செய்யணும், நம்ம நம்புகிறோன்னு சொல்கிறோம், வாயில் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் நம்புகிறேன் என்று சொன்ன நாம் சில சென்டென்ஸ் பேசும்போது அந்த நம்பிக்கை இல்லை என்பது இந்த சென்டென்ஸ் வழியாக என்ன பண்ணிடுது, வெளியே வந்துடுது. நம்ம பேசுகிற எல்லாத்தையும் யார் கேட்டுக்கிட்டு இருக்கா, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாது என்று வேலை செய்கிற ஒருவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ளே உங்கள் மூலமாய் உங்களுக்கு அது நிறைவேறக்கூடாது என்பதற்கு ஒருவன் கவனமாயிருக்கிறான். அவனை மேற்கொள்வதே கிறிஸ்துவினுடைய இரத்த பலி. ஆமென். அவனை மேற்கொள்வதே இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை. அவனை மேற்கொள்வதிலே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. அது நாம் உணர்ந்து கொண்டு சென்றால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ ஆண்டவர் அவர்கிட்ட பேசி சொல்கிறாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு. சில வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாம் நடந்து கொள்ளுகிற குணாதிசயம் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? நீங்கள் நினைக்கிற மாதிரி காதில் கேட்டவுடனே நடந்துடும் நினைக்காதீங்க. காதில் கேட்டவுடனே நடக்கணும்னா எனக்கு தான் நிறையா நடக்கணும். நீங்களாவது உலக வேலை செய்றீங்க, நான் ஒரே வேலையாக இதாக இருக்கேன். நான் நிறைய நேரம் இப்படி ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே எத்தனை பேரையும் ஆசீர்வதியும் ஜெபம் பண்ணுறேன், என் பரிசையும் கொஞ்சம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் வர்றதெல்லாம் வரும், தானாக வரும், நீ அமைதியாரு, அதை பற்றி கேட்காதன்றாரு. பாருங்கள், எனக்கு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி வாங்கி கொடுக்குற, உங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குற, எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் என்ன செய்ய முடியல. அப்போ அவர் என்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்குறாரு, என்னுடைய கேரக்டர். இதை எனக்கு ஆண்டவர் உணர்த்தின உடனே நான் ஆண்டவரிடத்தில் சொன்ன காரியம், ஆண்டவரே என்னுடைய குணாதிசயத்தினால தடை இருந்துக்கும் என்றால் என்னை சரிப்படுத்துவதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆமென். ஆபிரகாம்கிட்ட தெளிவாக பேசுகிறாரு, ஆபிரகாமே உன்னை நான் அழைச்ச உடனே என்ன பண்ணிட்டேன், கரெக்டாக வந்துட்டேன், நான் சொன்ன திசைக்கு போனேன். நல்லா கவனிங்களேன், இது யார், பின்மாற்றத்தில் போன ஆள் இல்லை, இது யார், கர்த்தரை தெரியாத ஆள் இல்லை, இது யார், ஆண்டவர் கூட பேசாத ஆள் இல்லை, இது யார், வாக்குத்தத்தத்தை டெய்லி உச்சரிக்கிற ஆளா, ஆமாம், வாக்குத்தத்தத்தை மறந்த ஆளா இல்லை, நம்மளை மாதிரி கேசுவார். நம்மளும் எல்லாத்தையும் கரெக்டாக தான் செய்கிறோம்.
ஆனால் வந்தது கரெக்டு, அவர் சொன்ன ஊருக்கு போனது கரெக்டு, எல்லாம் கரெக்டு. ஆனால் ஃபுல்ஃபில்மெண்ட்டுன்னு வரும்போது, வாக்குத்தத்தம் நிறைவேறுதல்னு வரும்போது, அந்த இடத்துல நம்ம ஏதோ ஒன்று தப்பாக என்ன செஞ்சிட்டோம், செய்துட்டோம். அந்த தப்பாக செய்த குணாதிசயம் ஆண்டவருக்கு பிடிக்கல, விருப்பம் இல்லை. ஆண்டவர் அவன்கிட்ட சொல்கிறாரு, ஆபிரகாமே நீ எல்லாம் கரெக்டாக செஞ்ச, ஆனால் உத்தமமாக என்ன செய்யலை. நீ எனக்கு முன்பாக உத்தமமாக இல்லை. நான் அதனால் உனக்கு ஒன்று சொல்கிறேன், சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பது நிறைவேற வேண்டும் என்றால் நீ எனக்கு முன்பாக எப்படி இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். உத்தமம்னா என்ன, இன்டெகிரிட்டி. கரெக்டா? ஆமாம், உத்தமம் ரொம்ப அவசியம். அந்த உத்தமத்தை நீ சரியாய் செய்தால், அவர் சொல்கிறார் பாருங்க, தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். மறுபடியும் அவர் அதே தான் சொல்லுதார். ஆனால் பாயிண்ட் எங்கன்னா, சாராள் ஒரு குமாரனை பெறுவாள். அதான் பாயிண்ட்டு. இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எப்படியெல்லாம் நிறைவேறி இருக்குன்னு ஒரு எவாலுவேட் பண்ணுங்க. யார் சொல்லி நிறைவேறிச்சின்னு பாருங்கள், யாருடைய துணையில் அது நிறைவேறிச்சின்னு பாருங்கள். நிறைவேறின மாதிரி இருக்கிற எல்லா வாக்குத்தத்தத்திலும் தேவ சமாதானம் இருக்கான்னு பாருங்கள். நிறைவேறின எல்லா வாக்குத்தத்தமும் கர்த்தர் சொன்னபடியே அப்படியே இருக்குதான்னு பாருங்கள். ஏன்னா ஒருத்தன் வேற ஒரு விதத்தில் நம்மளை நிறைவேற்றுறதுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறான், உதவி செஞ்சு கொடுக்குறான். அப்படி உதவி செய்தது தான் இஸ்மவேல். அப்படி உதவி செய்து ஆலோசனை கொடுத்து வழி நடத்தப்பட்டு பெற்றுக்கொண்டது தான் இஸ்மவேல். அப்போ நான் ஈசாக்கை பெறும்படி வாக்குத்தத்தம் பெற்ற நான் இஸ்மவேலை பெற்றுக்கொண்டு இருந்தால் சந்ததியாக கணக்கிடப்படலாம். அப்படி சொல்லி நான் ஏமாற்றப்படலாம், எனக்கு நானே ஏமாற்றிக் கொள்ளலாம், வாக்குத்தத்தம் நிறைவேறிவிட்டது என்று நம்பிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் அது அல்ல வாக்குத்தத்தம். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வாக்குத்தத்தங்கள் இன்னும் ஏமாற்றப்பட்ட நிலைமையில் நாம் அடைந்ததாக நினைத்து கொண்டு இன்னும் பிரச்சனைக்குள்ளும் வேதனைக்குள்ளும் கஷ்டத்துக்குள்ளும் நஷ்டத்துக்குள்ளும் போராட்டங்களுக்குள்ளும் நடந்து கொண்டு நாம் என்ன செய்வதென்று தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவேன் என்று உணர்த்துகிறார். ஆமென். அவர் வாக்குத்தத்தமாய் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் அவர் உரைக்கிற வார்த்தை என்னவென்றால், உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஆனால் அதற்கு எதை சரி பண்ண வேண்டுமோ அதை சரி பண்ணணும். என்ன செய்யணுமா, உத்தமமாய் நடக்க வேண்டும். 2 காரியத்தை உங்களுக்கு நான் உணர்த்த விரும்புகிறேன். ஒன்று, உத்தமமாய் நடக்க வேண்டும். அந்த உத்தமத்திலே நீ சரியாய் நடப்பாய் என்றால் அந்த உத்தமத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். அப்போ கொடுத்த வாக்குத்தத்தம் பூரணப்படுவதற்கு என்னுடைய உத்தமம் ரொம்ப அவசியம். உத்தமமாய் நான் நடக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உத்தமமாய் நடக்காவிட்டால் அதை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. உதாரணமாக, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கிளம்ப பண்ணினார். எகிப்திலிருந்து கிளம்பும்போது யாரெல்லாம் வந்தார்கள் என்றால், யாரெல்லாம் கிளம்புனாங்க, இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்களோடு சேர்ந்து மோசே, அவருடைய குடும்பம், அப்புறம் யோசுவா, காலேப், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, மொத்தமாக கிளம்புனாங்க. இவர்கள் எல்லாரும் கிளம்பும்போது வேதம் சொல்லுகிறது, என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆண்டவர் தான் புறப்பட பண்ணியிருக்காருங்க. அப்படி பண்ணிட்டு அவர் சொல்லப்பட்டிருக்குது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. இஸ்ரவேலர்களை கானான் தேசத்துக்காக எகிப்திலிருந்து கிளம்பும் போது அவங்களுக்கு என்ன பலன் கொடுத்தாரா, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அந்த பலன் அவங்கள்ட்ட கொடுக்குறாரு. இங்கே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் என்றால் உங்களிடத்தில் உத்தமமும் தேவ பலனும் அதிகமாக இருக்க வேண்டும். ஆமென். உத்தமமும் தேவ பலனும் இல்லை என்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறினது போல தோன்றும் என்றால் அது தேவனுடையது அல்ல. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த அங்கே பலன் உண்டு. 24:8 சொல்லுகிறது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். அப்படி ஒரு பலனை கொடுத்து அனுப்புகிறார். எங்கேருந்து? எகிப்திலிருந்து. பலனை கொடுத்து அனுப்பின ஆண்டவர் எல்லா பலனையும் கொடுத்துருக்கிறாரு.
ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே இவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரை தூஷிக்கிறான், மோசேட்ட போய் கோவப்படுறான். ஆண்டவர் பலன் தந்திருக்காரு, அந்த வாக்குத்தத்தத்தை புரிந்திருக்க வேண்டும். நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் உங்களை அழைத்து செல்லுகிறேன் என்று சொல்லி தான் வெளியவே என்ன பண்ணிட்டு வந்தார்? கூட்டிகிட்டு வந்தார். உங்களை என்னை நித்திய ஜீவன் தருளுவேன் என்று சொல்லி தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. இயேசுவே ஆண்டவர், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்று உங்கள் வாயினால் அறிக்கையிட்டதினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள். எத்தனை பேர் அதற்கு ஆமேன்னு சொல்கிறீங்க? அதன் மூலமாகத்தான் இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள். அப்படி என்றால் அவரே உங்களை நித்திய ஜீவனுக்கு நடத்துவார் என்று நீங்கள் விசுவாசித்திருக்கிறபடினால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்றால், அப்போ உங்களுக்கு அந்த புரிதலை அவர் தந்து விட்டார். அன்றையிலிருந்து உங்கள் வாக்குத்தத்தம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் எகிப்து தேசத்தில் வைத்திருந்த பொழுது வாக்குத்தத்தம் பெற்றவர்களா? அங்கே 400 வருஷம் இருந்தாங்கல்ல, வாக்குத்தத்தம் பெற்றவர்களா? சொல்லுங்க பார்ப்போம். அவங்க வாக்குத்தத்தம் பெற்றவர்கள். அப்போ நீங்கள் வாக்குத்தத்தம் பெற்ற உடனேயே உங்களுக்கு என்ன பலன் வருது? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஆண்டவர் அதை நிரூபிக்கிறதுக்கு தான் எகிப்திலேருந்து கிளம்பும் போது அதை அவங்கள்ட்ட கொடுக்குறாரு, காமிக்கிறாரு. இப்படி தான்ப்பா நான் முத கொடுத்தேன், இதைத்தான் செய்ய போனேன். அங்கிருந்து கிளம்பும் போது அவர்கள் உத்தமமாக இருக்க வேண்டும் என்பதை கண்டுபிடித்து தான் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தையே கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தினுடைய எதிர்பார்ப்பு என்ன? இஸ்ரவேல் ஜனத்தினுடைய உத்தமம். எதை யாரை எப்படி நடத்தணும், எப்படி நடந்து கொள்ளணும், தேவனை வழிபடுவதிலிருந்து சக மனுஷனோடு நடந்து கொள்கிற விதம் வரைக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் கற்றுக் கொடுத்தார். ஆகையினால தான் கிறிஸ்து நமக்காக அவர் கற்றுக் கொடுத்தது என்ன? இதே விஷயத்தை தான் கிறிஸ்து நமக்கு இப்படி சொன்னார். உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் உன் தேவனாய கர்த்தரிடத்தில் நீ என்ன செய்வாயாக? அன்பு கூறுவாயாக. இதுவே முதலாம் கற்பனை. அது எதை குறிக்கிறது? என்னையன்றி உனக்கு வேறொரு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம்ல இருந்து முதல் 4 அதை குறிக்கிறது. அடுத்த 6, மொத்தம் 10 தானே கற்பனை. மிச்ச 6 உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக என்பது 2ஆம் கற்பனை. அது என்னது? கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, உன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக, பிறனுடைய பொருளை இச்சியா. இதெல்லாம் எங்கே வந்துருச்சு? உன்னை நேசிக்கிறப்போ உன் வீட்டு பொருள் திருட்டு போகக்கூடாதுன்னா நீ அடுத்த வீட்டு பொருளை என்ன செய்யக்கூடாது? திருடக்கூடாது. உன் வீட்டு பொருளை ஒருத்தர் இச்சிக்கக்கூடாதுன்னா நீனும் இன்னொரு வீட்டு பொருளை என்ன செய்யக்கூடாது? இச்சிக்கக்கூடாது. ஒன்றை ஒருத்தன் கொலை செய்யக்கூடாதுன்னா நீனும் ஒருத்தன் என்ன செய்யக்கூடாது. அதான் அர்த்தம். இந்த அர்த்தத்தில் 2 கற்பனைகளையும் இந்த 10 காரியத்துக்குள்ள தேவன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுத்த அந்த கற்பனை முழுமையும் எனக்காக எழுப்ப பண்ணின கிறிஸ்து மூலமாக எனக்கு அவர் கொடுத்தார். இப்போ நல்லா கவனிங்க, இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, வாக்குத்தத்தமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்யாமல், இப்போ இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்குள்ளே நான் வாழ்கிறேனா? அதனால தான் வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து கிளம்பும்போது ஆண்டவர் இதெல்லாம் கொடுத்து தான் அனுப்புகிறார். ஏற்கனவே அவர்கள் வாக்குத்தத்தம் பெற்று அடிமையாக இருந்தார்கள். இன்னொரு ரகசியம், ஒரு விஷயத்தை புரியும்படி சொல்லுகிறேன். நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் என்பதை புரிவதற்கு அடையாளங்கள் என்ன அப்படி என்றால், யாத்ராமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. கொஞ்சம் இதை சொல்லி வரும்போது உங்களுக்கு இன்னும் புரியும். யாத்ராமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே அவர்களை வேலையினால் ஒடுக்கும்படிக்கு, நீங்கள் வாக்குத்தத்தம் பெற்றவங்கன்னு சத்துருவுக்கு தெரிகிற இடத்துலெல்லாம் அந்த சத்துரு பலர் மூலமாக பல விஷயத்தினால உங்களை என்ன செய்ய பார்ப்பான்? ஒடுக்க பார்ப்பான். நீங்கள் நல்ல ஆண்டவர் சொல்லி தான் போகிறீங்க, எங்கேயாவது ஒடுக்குனா புரிஞ்சுக்கோங்க, யூ ஆர் ஆன் தி வே டு ப்ராமிஸ். நீங்கள் உங்கள் வாக்குத்தத்தத்தின் பாதையில் தான் இருக்கிறீர்கள். ஏன்னா சத்துரு ஒடுக்கத்தான் செய்வான். ஏன்னா அவனுக்கு என்னன்னா, உங்கள் மூலமாக வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சுன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகிவிடும். உங்கள் மூலமாக வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சுன்னா அவன் உங்களை தொடவே முடியாது. ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாக இருந்தால் நீங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. நீங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருந்தால் சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா வாக்குத்தத்தம் பெற்றவர்களை சத்ருவால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனம் வாக்குத்தத்தம் பெற்றது எதில் போய் உட்கார்ந்துருக்கு?
அடிமையாக உட்காந்து. ஆகையினால தான் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே பலியாகி என்னுடைய மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானை, என்னுடைய அடிமைத்தனத்தை, அவர் எனக்கு எதிராக இருந்த கையெழுத்தை எல்லாத்தையும் குலைத்து என்னை விடுவித்தார். ஆமென். இப்படி ஒரு அடிமைத்தனத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நான், இஸ்ரவேல் ஜனம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது இப்பொழுது என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். 14ஆம் வசனம் பாருங்க. அதிலே 14ஆம் வசனத்தில் அங்க என்ன செய்யப்பட்டதான் பாருங்க. அவர்களை எல்லாரும் கொடுமையாய் நடத்தினார்கள். பாண்டேஜ், கொடுமையாய் நடத்துகிறார்கள். சில நேரத்தில் நீங்கள் வாக்குத்தத்தம் பெற்றீங்க அப்படின்னா உங்களை இப்படி சில நேரம் நடத்துகிற அளவுக்கு போகலாம். என்ன கொடுமையாக இருக்குது, நான் எல்லாம் கரெக்டாக போகிறேன், என்னை சுற்றி எல்லாரும் என்ன கொடுமை இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு சில நேரம் நடக்குது. அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தின் பாதையில் செல்லுகிறதற்கு அடையாளம். தொடர்ந்து 15-16 வசனத்தில் பாருங்கள். சூழ்ச்சியெல்லாம் நடக்கு. என்ன சூழ்ச்சி நடக்கு? ஆண் பிள்ளையெல்லாம் என்ன பண்ணிடணும்? கொலை செய்ய வேண்டும். சூழ்ச்சி, எத்தனையோ சூழ்ச்சி நடக்கலாம். ஏன்னா வாக்குத்தத்தம் நிறைவேறுது. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் அவர்கள். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் வளர விடாதபடி, செயல்பட விடாதபடி அவர்களை ஒடுக்கவும், அவர்களுக்கு கட்டுகளை அதிகமாய் கொடுக்கவும், அவர்களை கட்டுப்படுத்தி அவர்களை கொலை செய்யவும் முயற்சிக்கலாம். தொடர்ந்து நீங்கள் 15-16 வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் என்ன செய்ய வேணுமா? கொலை செய்ய வேண்டாம். அது பத்தாதுன்னு சொல்லி, அது தப்பிச்சிடுறாங்கன்னு சொல்லி 22ஆம் வசனத்தில் வாசிச்சிங்கன்னா எல்லா ஆண் பிள்ளையும் தண்ணியில் தூக்கி போடணும். சட்டங்கள், கட்டளைகள் பிறப்பிக்கப்படுகிறது. நீங்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றவர்களாக இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் சட்டங்கள் கூட வரலாம். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தமாய் பாடுகளை அனுபவித்தால் ஆளுகையும் செய்வீர்கள். ஆளுகை செய்ய தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? பெற்ற வாக்குத்தத்தத்தை யோசிக்காமல் பிரச்சனையவே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனத்துக்கு வந்தது. அவங்கள தான் கூட்டிகிட்டு வந்து அவர் சொல்கிறாரு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்கு நான் என்ன செய்கிறேன்? வச்சிருக்கிறேன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஆனால் கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு எனக்கும் காண்டாமிருகத்துக்கு பலனா இல்லை அதை விட பெரிய பலனா? அவர் சொன்னார், அப்போஸ்தலர் 1:5 சொன்னார், நீங்கள் எருசலேமில் போய் என்ன செய்திருங்கள்? காத்திருங்கள், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறப் போகிறது. என்ன பிதாவின் வாக்குத்தத்தம்? அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் தான் நான் உங்களுக்கு தந்தருளுகிற பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அவர் உங்களுக்குள் வரும் பொழுது, 8ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் பலன் அடைந்து. ஆமென். இஸ்ரவேல் ஜனம் எகிப்து தேசத்தை விட்டு வரும் பொழுது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் கொடுத்தது போல நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அன்றைக்கு உங்களுக்குள்ளே ஒரு பலன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பலனை பெற்றுக்கொண்ட நான் இந்த பலனோடு என் வாக்குத்தத்தத்தை பார்க்க வேண்டும். இந்த பலனோடு என் வாக்குத்தத்தத்தை நான் அணுக வேண்டும். இந்த பலன் எனக்குள்ளே அவர் தந்தபடினாலே இந்த பலனினால் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்வேன். இந்த பலன் எனக்குள் இருக்கும் பொழுது சத்துரு என்னை மேற்கொள்ள முடியாது. இந்த பலன் எனக்குள் வருகிறபடினாலே இந்த பலனை நான் அதிகப்படுத்துவதற்கு தான் அவர் எனக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவரை அருளியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்திருக்கிறார் என்பதற்கான அடையாளமும், அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நான் தேவனோடு பேசுகிறேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்நிய பாஷை பேசுதல் வரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வரம் ஏன் ஸ்பெஷலாக கொடுக்கப்படுகிறது? அது என்ன காரணம் என்றால், அது மூலமாகத்தான் தேவனோடு ஒரு மனுஷன் ரகசியம் பேசுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார்னு சொல்லி நீங்கள் எத்தனை அடையாளத்தை சொன்னாலும் 2 அடையாளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்தால் தேவ அன்பு வரும். 2, அந்நிய பாஷை அடையாளம் வரும். இந்த 2 அடையாளமும் உங்கள்கிட்ட இருந்தால் தான் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள முழுமையாக கிரியை செய்கிறார்னு அர்த்தம். நான் வேத வசனத்தின் ஆதாரத்தில் சொல்கிறேன். ரோமர் 5:5, ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்போ பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்குள்ளே என்ன வந்துருச்சா?
தேவ அன்பு வந்துவிட்டது. அந்த தேவ அன்பு உங்களுக்குள்ளே வந்தபடினால்தான் நீங்கள் ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் அவரோடு கூட பேசுகிறீர்கள், அந்த அன்பை வெளிப்படுத்துகிறீர்கள். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்தது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனோடு ரகசியம் பேசுகிறீர்கள். அல்லேலூயா. அப்போ அந்த பலனை கொடுத்து தாங்க சுதந்திரிக்க விடுறாரு. இப்போ இந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் தான் பரம கானானை பெறுவதற்கு நம்மளை கூட்டி கொண்டு போகிறது. இந்த பரிசுத்த ஆவியினுடைய பலன் தான் நாம் நித்திய ஜீவனை அடைவதற்கு அவர் எனக்கென்று ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த ஸ்தலத்திற்கு. இஸ்ரவேல் ஜனத்துக்கென்று மாம்ச ரீதியிலே கானானை அடைந்தார்கள். இப்பொழுது எனக்கென்று இருக்கிற பரம கானானை என் ஆத்துமாவிலே, என் மறுரூப அனுபவத்தில் நான் அவரோடு கூட வலது பார்சத்தில் அமர்ந்திருந்து அதை நான் அனுபவிப்பதற்குத்தான் இந்த பலனை கர்த்தர் தருகிறார். அப்போ அதை அடைவதற்கும் இதை அடைவதற்கும் ரெண்டு தேவை. என்ன? ஒன்று உத்தமம், இன்னொன்று பலன். உத்தமமும் பலனும் சரியாக இருந்தால் தான் உங்கள் வாக்கு தத்தத்தை ஒழுங்காக என்ன செய்ய முடியும்? நிறைவேற்றி கொள்ள முடியும். தொடர்ந்து வாசியுங்கள். யோசுவாவை குறித்து உதாரணம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோசுவா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவாவுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஆரம்பித்ததிலிருந்து முடிவு வரை அவனுடைய காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், மோசே என்னை அனுப்புகிற நாளில். என்னைக்கு அனுப்புனாரு? என்னைக்கு அனுப்புனாருங்க? இஸ்ரவேல் ஜனம் எகிப்தை விட்டு கிளம்புன அன்னையிலிருந்து அன்னைக்கு என்கிட்ட என்ன பலன் வந்துச்சோ அந்த பலன் எப்போ வரைக்கும் இருக்கான்? இப்போ வரைக்கும் இருக்கு. எப்போ சொல்கிறாரு? அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு? 7ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாக இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். நாங்கள் கிளம்பின நேரத்தில் இருந்து வந்தோம். இப்போ காதேஸ் பர்னேயாவில் மோசே என்னைய ஊருக்குள்ளே போன்னு சொல்கிறாரு. ஊருக்குள்ளே போயிட்டு நான் என்ன செய்தியோடு வந்தேன்? மறு செய்தியோடு வந்தேன். அந்த மறு செய்தி என்ன? அந்த மறு செய்தி எதன் அடிப்படையில் இருந்தது என்று சொன்னால் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் தான் அந்த பதில் இருந்தது. ஏனென்றால் தொடர்ந்து அதை வாசித்து முடிக்கும் பொழுது நமக்கு அது புரியும். யுத்தத்திற்கு அங்கே எனக்கு 40 வயதாக இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடி அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை என்ன பண்ணாங்க? அப்போ அவங்க வாக்கு தத்தத்தை என்ன செய்யலை? புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கி நிறைய நேரம் வாக்கு தத்தத்தை பெற்ற நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், பிரச்சனையே வரக்கூடாது, குழப்பமே வரக்கூடாது, எந்த ஆபத்து வரக்கூடாது. எல்லாம் வரும். வந்தால் தான் ஸ்டெடியாக இருக்கமா இல்லையானே தெரியும். பரீட்சை இல்லாத ஸ்கூல் நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை என்ன செய்ய முடியாது? உருவாக்கவே முடியாது. இப்போ நீட் எக்ஸாமில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியல, அதில் உள் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏன் அது வைக்கப்படுதுன்னு ஒரு காரணம் கேட்டால், நல்ல டாக்டர் வரணும்னு காரணம் சொல்லப்படுது. காரணம் நல்லா தான் இருக்குது, ஆனால் சூழ்ச்சி என்னன்னு தெரியாது. காரணம் நல்லா தான் இருக்குது. அப்போ ஏன் சோதனை இல்லாத ஒன்றிலே ஜெயம் பெறவே முடியாது? எல்லாவற்றிற்கும் சோதனை. சமைக்கிற சாப்பாட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சோதிக்கிறீங்க. சோதிக்காமல் பரிமாறுவீங்களா? உப்பு இருக்கா, உரைப்பு இருக்கா? கலரை பார்த்துட்டு கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு குறைவாக இருக்குது, உரைப்பு கம்மியாக இருக்கும் போலன்னு சொல்லி மிளகா பொடி அள்ளி போட்டு, கலர் நல்லா வரணும்னா கொஞ்சம் கலர் பொடியை போட்டு ஏதோ ஒன்று பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க? அதை சோதிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கையில் மட்டும் எது வரக்கூடாது? சோதனையே வரக்கூடாது. சில நேரத்தில் தடை வந்தால் தான் தடையை மீறுகிறதற்கான பலனும் யோசனையும் வசனத்தில் உள்ள விசுவாசமும் அதை தாண்டி செல்வதற்கான காரியத்தை யுக்தியையும் நம்ம எப்படி கையாளுறோன்னு அவர் நம்மள்கிட்ட என்ன செய்ய விரும்புகிறாரு? நம்மளை தெரிஞ்சிக்க விரும்புகிறார். நம்ம என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், என்ன அதைத்தான் செய்ய விரும்புகிறார். அதே போல தான் இங்கே கானான் தேசத்துக்குள்ளே வேவு பார்க்கும்படி அனுப்பப்பட்டார்கள். எத்தனை பேர்? 12 பேர். அனுப்பப்பட்டதில் 2 பேர் யோசுவாவும் காலேபும் வந்து சொன்ன செய்தியை விட 10 பேர் சொன்ன செய்தி என்ன பண்ணிருச்சாம் பாருங்க. அங்கு இருக்கிற ஜனத்தை என்ன பண்ணிருச்சு? கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை எப்படி பின்பற்றினா? உத்தமமாய் பின்பற்றினேன்.
நல்லா கவனிங்க, உத்தமமும் பலனும் யோசுவா தன்னிடத்தில் இருப்பதை வெளிப்படுத்துகிறார். அப்போ வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக சுதந்திரிச்சிட முடியும்னு நினச்சிடக்கூடாது. இப்போ இந்த வசனங்களை வாசித்து முடிக்கும் போது ஒரு புரிதல் வரும் என்று நம்புகிறேன். வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தத்துக்குள் என்ன செய்வதில்லை? பிரவேசிப்பதில்லை. எபிரேயர் 11:39 அதைத்தான் சொல்லுகிறது. புரிதலுக்காக இதை சொல்லுகிறேன். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்ன செய்தா போனாங்களாம்? அடையாமல் போனார்கள். அப்போ வாக்குத்தத்தம் அடையாமல் போகிற அளவுக்கும் இருக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம், நீங்களும் நானும், கர்த்தர் நமக்கு அருள் இருக்கிற வாக்குத்தத்தங்களை பெற்றே ஆகவே. நமக்கோ மற்ற முற்பிதாக்களுக்கு அவருடைய கண் காணவும் இல்லை, அவருடைய காதுகள் கேட்கவும் இல்லை. ஆனால் நமக்கோ தம்முடைய ஆவியினால் சகலவற்றையும் நமக்கு என்ன பண்ணாராம்? வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கு என்னென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்பொழுதோ இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி இப்பொழுது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். நான் வருஷம்லாம் எவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். 40 வயசில் ஸ்டார்ட் பண்ணவங்க இப்போ எத்தனை வயசு அவருக்கு? 85 வயது. 85 வயதில் இவர் கானானை பங்கிட போகிறார். அன்றைக்கு கிளம்பும் போது இருந்த பலன் இப்பவும் இருக்குன்னு சொல்கிறார். இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது பெற்ற பலன் இப்பொழுது இருக்கிறதா? ரட்சிப்பு அடைந்த பொழுது இயேசுவே என் இரட்சகர், இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களே, அன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்ட உங்கள் பலன் இப்பொழுது எப்படி இருக்கிறது? அந்த பலன் இப்பொழுது இருக்கிறதா? ரட்சிப்படைந்த பலனை நீங்கள் இழந்திருப்பீர்கள் என்றால் உங்களை பலவீனப்படுத்துகிறவன் ஒருவன் வருகிறான். அவனை எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் பலவீனப்படுத்துவான் என்றால் நீங்கள் பலமற்று இருக்கும்போது அவனுடைய பலவீனப்படுத்தும் ஆளுகை அல்லது பலவீனப்படுத்தும் அம்பு, அவன் எய்கிற அம்பு உங்களை தாக்கும். நீங்கள் பலனாக இருந்தால் அது ஏத்து அடிக்கும். ஆமென். நீங்கள் பலனாக இருந்தால் இந்த வசனம் செய்வீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்போ அந்த விதத்தில் தான் யோசுவா பேசுகிறாரு. யோசுவா சொன்ன காரியம் என்ன? மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலத்தில் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுது எனக்கு இருக்கிறது. அப்போ சொல்லிட்டு தான் சொல்கிறார், ஆகையால் கர்த்தர் அந்நாளில் சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கிரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். விசுவாசமாக பேசுகிறான். வாக்குத்தத்தம் நிறைவேறுதல் அப்படித்தான் வருகிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை குறித்து நான் அனலைஸ் பண்ணணும், அதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். யோசுவா புரிந்திருந்தார், முழுவதுமாய் புரிந்திருந்தார். இப்போ மோசே பார்த்தது போலவே தான் கூட போன 10 பேரும் பார்த்தார்கள். அந்த அதிகாரத்தில் கடைசி பகுதியை பாருங்க. மோசே பார்த்தது போலவே அவர்களும் பார்த்தார்கள். மோசே பார்த்த விதத்தில் பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள். அங்கே வந்து அவங்க சொன்ன வார்த்தை என்ன? அவர்கள் அங்கே வந்து சொல்லும்போது 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, 31லிருந்து, அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது. உங்களை யார் சண்டை போட சொன்னால்? அவர் வழியில் எத்தனையோ தடவை யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லிட்டார். எத்தனையோ தடவை சொல்லிட்டார். எத்தனையோ தடவை நீங்கள் 136 சங்கீதம் எடுக்க வேண்டாம். வாசிக்கும் போது பாசானின் ராஜாவை, ஓகையை துதியுங்கள், விடுவித்தவரை துதியுங்கள் அப்படி சொல்கிறீங்கள, அதெல்லாம் என்னது? வழியில் வந்த எத்தனையோ ராஜாவை அவர் என்ன பண்ணிட்டு வந்துட்டார்? எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துட்டார். பாலாக் ராஜா ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு தீர்க்கதரிசியை வச்சு சபிக்கலாம் முயற்சி பண்ணார். நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் என்பதால் சாபம் கூட உங்கள் பக்கம் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஆமென். வந்துக்கிட்டு இருக்கிற ஜனம் வாக்குத்தத்தம் உள்ள ஜனம். இதை பாலாக் தீர்க்கதரிசி, அங்கே பீலேயாம் தீர்க்கதரிசி பாலாக் மூலமாக சபிக்கலாம் என்று முயற்சித்த பொழுது கர்த்தர் அவனிடத்தில் சொல்லுகிறார், நீ அவர்களை சபிக்கவே கூடாது. காரணம் என்ன? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள். நீங்களும் நானும் யார்?
வாக்குத்தத்தம் பெற்றவர்கள். நாம் வாக்குத்தத்தம் பெற்றவர்களுடைய எல்லா சாபங்களையும் இயேசு கிறிஸ்து நாம் இரட்சகராய் அவரை ஏற்றபடினாலே, அவரை நான் நம்முடைய இரட்சகராக மீட்பராக நாம் அவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலே நம்முடைய சாபங்கள் அத்தனையும் அவர் முறித்து போட்டார். நம்முடைய சாபங்கள் எல்லாம் இப்பொழுது என்னவாய் மாறிவிட்டது? ஆசீர்வாதங்களாய் மாறிவிட்டது. அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது இவங்க என்ன பேசுகிறாங்க? அவர்கள் பலவான்கள். பேசுகிறவன் எவன் தெரியுமா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து அனுப்புனாரே, அந்த பலனை பெற்றவன் பேசுகிறான். இப்போ நம்ம எங்கே வாக்குத்தத்தத்தை இழக்கிறோம் பாருங்கள். வாக்குத்தத்தத்தை அவர் தரும்போதே அதை சுதந்திரிப்பதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் குறிய எல்லாத்தையும் கொடுத்து தான் வாக்குத்தத்தம் கொடுத்தார். எத்தனை பேர் புரியுது? அவர் வாக்குத்தத்தம் தரும்போதே எப்படி தான் பண்ணியிருக்காருங்க? அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் அதிலே சரியாய் பயணிப்பதற்கும் உரிய எல்லா ஞானம், அறிவு, பலன் எல்லாம் கொடுத்து தான் எதை கொடுத்தாரு? வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆனால் அந்த கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் ஆண்டவர் தருகிற அந்த பலனை பெறுவதற்கும் அவர் சொல்லுகிற வழியில் போவதற்கும் அதை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் அதை சுதந்திரித்து சாப்பிடுவதற்கும் சரியான விதத்தில் செயல்படாவிட்டால் அவர் தந்தது எதுவுமே எனக்கு புரியாது. இவங்களுக்கும் அதே போல கானான் தேசம் கொடுக்கப்பட்டதனுடைய விசேஷத்தை புரியாதபடினால் வழியிலே பலமுறை முறுமுறுத்து கொண்டே வந்த அவர்கள், இந்த 10 பேர் யார் பேசினவன் யார் தெரியுமா? கோத்திரத்துக்கே தலைவனாக வந்தவன். தலைவனே அப்படி பேசும்போது கீழே இருக்கவன் எப்படி இருப்பான்? இந்த 10 பேர் செலக்ட் பண்ணி சீட்டு குலுக்கி போட்டு யார்ப்பா போகிறா உன் கோத்திரத்தில்? இவர் அனுப்புங்க. அப்போ அவரை ஏன் அனுப்புனேன்? அவர் எல்லாம் தெரிஞ்சவருங்க. என்ன விவரம் தெரிஞ்சவர்? எல்லா விவரமும் தெரியும் அவருக்கு. விவரம் தெரிஞ்ச 10 பேர் பேசுகிற பேச்சு. இன்றைக்கி நம்ம எல்லாரும் வாக்குத்தத்தத்தை பெற்றுவிட்டு அந்த வாக்குத்தத்தத்தின் வலிமையை புரியாமல், அந்த வாக்குத்தத்தத்துக்குள் இருக்கிற கர்த்தருடைய நடத்துதலை புரியாமல், பாதுகாப்பை புரியாமல், பராமரிப்பை புரியாமல் நாம் எதிராய் வருகிற இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகளை பெரிதாய் யோசித்து கொண்டு வாக்கு பண்ணவில்லையோ என்று கூட கர்த்தரிடத்தில், ஆண்டவரே நீர் சொன்ன வாக்குத்தத்தம் உண்மைதானான்னு அவர்கிட்டே போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அவர்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு உபவாசம் போட்டு, ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தம்லாம் உண்மைதானா? அவர் உனக்கே தெரியாமல் ஏன்ட வந்து கேட்குறேன்? நீர் சொன்ன வாக்குத்தத்தம் எல்லாம் நீர் யார்கிட்டயோ சொல்லி, இவர்கிட்ட நேரடியாக சொன்ன வாக்குத்தத்தம் இருக்கும், சொல்லி அனுப்பின வாக்குத்தத்தம் இருக்கும். இன்னார் வந்து சொன்னார, அவர் என்கிட்ட பொய் சொன்னாரா உண்மை சொன்னாரா? இதெல்லாம் யார்கிட்ட கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம்? உங்களுக்கு கொடுக்கப்பட்டது தேவ வாக்குத்தத்தமாக இருந்தால் அதுக்குள்ளே தான் பாதுகாப்பு, பராமரிப்பு, பலன், ஆளுகை, வழி நடத்துதல், அனுபவிக்கிறது எல்லாத்தையும் அது உள்ளே வச்சுருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் என்ன பேசுகிறான் பாருங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். அப்படி ஒரு தேசத்துக்கு ஆண்டவர் அனுப்புவேன்னு சொல்லுவாரா? இவ்வளோ மோசமான தேசத்துக்கு அவர் போய் நான் உங்களை கானான் தேசத்தில் குடி வைப்பேன், ஸ்பெஷல் பிளேஸ் அது, ஐ மேக்கிங் இட் ஸ்பெஷல் பிளேஸ்ன்னு இப்போ நமக்கு சொன்ன மாதிரி, நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் போய் ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களெல்லாம் என்னோடு கூட சேர்த்து கொள்வேன், அங்கே போன உடனே நரகமாக இருக்குன்னு வச்சு அவர் அப்படி செய்வாரா? சொல்லுங்கள் சத்தமா. அதாங்க என் புரிதல். எனக்கு அவர் ஆயத்தம் பண்ணுகிற இடத்தை நான் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அவர் தந்த பரிசுத்தாவினுடைய பலத்தோடு நான் சரியாய் போய்கொண்டு இருப்பேன் என்றால் என்னையை அக்கினி கந்தகம் என்ற கடலுக்கு போகிறதுக்கு அல்ல, அவர் என்னை நித்திய ஜீவனுக்கு அவருடைய வலது பார்சத்தில் உட்கார வைக்க அல்லவா என்னை கொண்டு செல்வார். அதை விட்டு நான் அதற்கு நேராக செல்லாமல் நானாக யோசிப்பது இல்லையே. அவர் அங்கே சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள், பட்சிக்கும் தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகப்பெரிய ஆட்கள். அதை பற்றி நமக்கு கவலை வேண்டியதில்லை. உங்களை வாக்கு பண்ணினவர் மாறாதவர். உங்கள் வாக்கு பண்ணினவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதர்களை கண்டோம். அது உங்கள் பிரச்சனை, என் பிரச்சனை இல்லை. அதை டீல் பண்ண வேண்டியது யார் பிரச்சனை? சத்தமாக சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்க. அது யார் பிரச்சனை? நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறீங்க. நீங்கள் வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் எதற்கு மட்டும்தான் என்றால் சுதந்திரிப்பதற்கும் அனுபவிப்பதற்கும். நீங்கள் அதில் கவனம் செலுத்தணும். சுதந்திரிக்கிறதுலையும் அனுபவிக்கிறதுலையும் தான் கவனம் செலுத்தணுமே ஒழிய எதிராக வருகிற தடையில் கவனம் செலுத்தக்கூடாது, எதிராக வர்ற பிரச்சனையில் கவனம் செலுத்தக்கூடாது, எதிராக வருகிற குழப்பத்தில் கவனம் செலுத்தக்கூடாது, எதிராக உங்களை பலவீனப்படுத்துகிற பலவீனத்தில் கவனம் செலுத்தக்கூடாது. தழும்புகளால் குணம் ஆனீர்கள் என்றால் அதில் தான் கவனமாக இருக்கணும். ஆமென்.
என் கவனம் மாற்றி மாற்றி யோசிச்சது என்றால் அப்போ என்ன அர்த்தம்? நான் அந்த சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்துக்கு நேராக இல்லைன்னு அர்த்தம். இந்த 10 பேர் நேராக இல்லை, அதனால தான் அவன் வாயில் அப்படியெல்லாம் வருது. அதே கண்ணு தான், அதே டிராவல் தான், அதே 10 பேர் கூட போன 2 பேர் தான். அவன் சொல்கிறான், ஏனாக்கின் புத்திரராக இருந்தானே, எவனாக இருந்தால் எனக்கு என்ன, நம்ம ஜெயிக்கலாம். இது எதை குறிக்கிறது? அவன் பார்த்த பார்வை உண்மைதான், ஆனால் அவனுக்குள் இருந்த வாக்குத்தத்தம் ஜெயத்தை பற்றி பேசுகிறது. இவன் பார்த்த மாதிரி ஏனாக்க பார்த்தானா? பார்த்தான். இவன் பார்த்த மாதிரி பெரிய ஆட்களை பார்த்தானா? பார்த்தான். இவன் பார்த்த மாதிரியே அங்கே எல்லாம் தெரிஞ்சுதா? தெரிஞ்சிச்சு. ஆனால் யோசுவா கண்ணுக்கும் காலேபு கண்ணுக்கும் தெரிஞ்சதெல்லாம் உண்மைதான். இவங்க சொன்ன மேட்டரெல்லாம் உண்மைதான். ஆனால் வாக்குத்தத்தம் பெற்றவன் பார்வைக்கும், வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறவன் பெற்ற பார்வைக்கும், வாக்குத்தத்தம் பெற்று பலனடைந்தவனுடைய பார்வைக்கும், அவிசுவாசமும் பலனற்றும் இருக்கவனுடைய பார்வைக்கும் வித்தியாசம் நிறையா. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பலமுள்ள வாக்குத்தத்த பார்வை பார்க்க விரும்புகிறார். ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களாய், அபிஷேகம் பெற்றவர்களாய் உங்களுடைய வாக்குத்தத்தங்களை பார்க்கும்படி அவர் விரும்புகிறார். அப்படி அவர்கள் பேசிதான் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஆனால் இந்த துர்ச்செய்தியை பரப்பின அவர்களுக்கு நடந்தது என்ன? நீங்கள் 33ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் நான் உன்னை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கொடுத்த வாக்கு தத்தம் இப்போ என்ன செய்யப்படுகிறது? கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற விடலை. இப்போ புரிஞ்சு கொள்ளுங்க, உத்தமமும் பலனும் அற்று நான் என் வாக்கு தத்தத்தை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதை நான் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அது சொன்னது ஆண்டவராக கூட இருக்கலாம், அவரே கொடுத்த அவருக்கு தடுக்கவும் என்ன இருக்குது? உரிமை இருக்கிறது. அங்கே பாருங்கள், அந்த அந்த போன 10 சந்ததி இருக்கான் பாருங்கள். அந்த 10 சந்ததி தலைவன்லேருந்து அங்கேருந்து அவ்வளோ பேரும் என்ன ஆச்சு பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதை மட்டும் வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவை வனாந்தரத்தில் விழுந்து தீர் 33ஆம் வசனம் பாருங்கள். அவைகள் வனாந்தரத்தில் விழுந்து தீரு மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து உங்கள் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். அவர் சொல்கிறாரு, நான் உன்னைய உள்ளே கூட்டு போகலான்னு நினச்சா நீ பண்ண வேலைக்கு உன் சந்ததி ஆட்டோமேட்டிக்காக வாக்கு தத்தத்தை பெறுறதுனால உன்னை கேன்சல் பண்ணிவிட்டு யாரை கூட்டு போயிடுறேன்? உன் பிள்ளையை கூட்டு போயிடுறேன். நல்லா கவனிங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆனால் உங்கள் பிள்ளை தானாகவே ரட்சிப்புக்குள் உள்ள பிள்ளையாக கணிக்கப்படுகிறது. அதை ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்திவிட்டால் நீங்கள் வாக்கு தத்தத்தை அந்த பிள்ளைக்கு என்ன செய்துட்டீங்கன்னு அர்த்தம்? உறுதி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? என் பிள்ளை ஆட்டோமேட்டிக்காகவே என்னவாயிருது? வாக்கு தத்தத்தின் பிள்ளை. ஆனால் அது வாக்கு தத்தத்துக்குள் வருவதற்கு நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அதுக்கு நிறைவேற்ற பண்ண வேண்டும். அப்படி அவர்கள் செய்யாதபடினால் நீங்கள் வீட்டில் போய் முழுவதும் வாசித்து கொள்ளுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 38ஆம் வசனம் பாருங்கள். தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகி யோசுவாவும் எப்னேயின் குமாரனாகி காலேப் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். மற்றவங்களாம் என்ன ஆச்சு? எல்லாம் அடி உளுந்தவனே என்ன பண்ணுறான் பாருங்கள். திரும்பி வேகமாக 40ஆம் வசனத்துலேருந்து வாசித்து பாருங்கள். காலையிலே எந்திரிச்சு எல்லாரும் மலை மேலே போய் நாங்கள் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போகிறோம். ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்கு மன்னிப்பும் கிடையாது. நான் அவ்வளோ தூரம் உன்னைய நடத்தி கூட்டிகிட்டு வரேன், செங்கடலை 2ஆக பிளந்தேன், அவ்வளோ அற்புதம் செய்தேன், அவ்வளோ பேரை இடையில உன்னை அடிக்க வந்தவன் மத்தியில் உன்னை காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருக்கேன். அவ்வளோ பண்ண பிறகும் வாக்கு தத்தத்தை போய் நேரில் பார்த்துட்டு வான்னு சொன்னால், நேரில் போய் வாக்கு தத்தத்தை பார்த்துட்டு வந்துட்டு நீ என்ன பண்ணி விட்ட? தப்பாக பேசி விட்டுட்டிய. உன் குடும்பம் இல்லை, உன் சிந்தையை உடைய யாருமே என்ன செய்யக்கூடாது? உயிரோட இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் காலி. மலையில் ஏற துணிந்தார்களாம், துணிந்தவனையும் சேர்த்து அடிச்சிட்டார். இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் எப்படி யோசித்து கொண்டிருக்கிறோம்? அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு இடையில் போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, உலகத்திலே உபத்திரம் உங்களுக்கு உண்டு. ஆனாலும் உலகத்தை நான் ஜெயித்தேன், நான் ஜெயிச்சிருக்கிறேன், நீ அதை பற்றி கவலைப்படாத. நான் உலகத்தை ஜெயித்தேன், சிலுவையிலே உள்ள சாபங்களை ஜெயித்தேன், உன்னை பிசாசு பிடியிலிருந்து விடுதலையாக்கி விட்டேன், நீ விடுதலையாக்கப்பட்டாய் நம்மளை பார்த்து சொன்ன பிறகும்
இருட்டுக்குள்ளே சட்டை தொங்குனது ஆடுனதுக்கே பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஏதோ ஒன்று விஷயம் நடந்ததுக்கு யாரோ செய்வனை பண்ணிட்டாங்களோன்னு நினைக்கிறோம். ஏதோ ஒன்று பண்ணதுக்கு யாரோ பிசாசு எனக்கு விரோதமாய் வந்துருச்சோ அப்படின்னு நினைக்கிறோம். நினைக்கவே வேண்டியதில்லை. அவனால் உங்களோடு போரிட முடியாது, உங்களுக்கு எதிராய் வர முடியாது, உங்களை சேதப்படுத்த முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காரணம் என்ன தெரியுமா? நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன். அதைத்தான் அங்கே நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். எதற்கு? வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு. ஹல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு நீங்களும் நானும் அந்த வாக்குத்தத்தத்தின்படியே சரியாக இருப்போம் என்றால் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியாக 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டென்று காத்திருக்கிறோம். நமக்கு ஒரு புதிய வானமும் ஒரு புதிய பூமியும் இருக்கிறது. அதை அடைவதற்கு தான் இப்போ பிரயாசப்பட்டு போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மெல்லாம் போய்கிட்டு இருக்க பாதை என்னது? நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற புதிய வானம் புதிய பூமி. There is the most high place. ஒரு பெரிய ஸ்தலத்தை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். நியூ ஹெவன் அண்ட் எர்த். புதிய வானங்களும் புதிய பூமியும், அதிலே போய் நாம் பங்கடைவதற்கு ஏதுவாய் இப்பொழுது நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை புரிந்தால், அந்த வாக்குத்தத்தத்தை அறிந்தால், அந்த வாக்குத்தத்தத்தை புரிந்து நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் செயல்படுத்தினால் கர்த்தர் அதை அடைய உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதற்கு இடையில் வருகிற எத்தனை காரியங்களாக இருந்தாலும், ஆகினால தான் வேதம் சொல்லுகிறது, தாங்கிக் கொள்வதற்கு பலனையும் தப்பி செல்வதற்கு வழியையும் ஏற்படுத்துவார். யாருக்கு? இந்த பலனில் இருப்பவர்களுக்கு, இந்த வாக்குத்தத்தத்தின் பாதையில் இருப்பவர்களுக்கு. அப்போ என் ஆண்டவர் யார்? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் கர்த்தர். மை லார்ட் இஸ் ஃபுல்ஃபில் ஹிஸ் ப்ராமிஸ். ஹி இஸ் ஆல்வேஸ் டூயிங் தட். எப்பொழுதும் அவர் செய்கிறார். ஆனால் அவர் எப்பொழுதும் செய்கிறவராய் இருந்தாலும் நான் அதை சரியாய் புரிந்து கொள்ளாவிட்டால் நான் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்றைக்கு ஒரு நல்ல நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நான் ஒருவேளை புரிந்து கொள்ளாமல், நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நான் சரியாய் விசுவாசிக்காமல், அதற்கு நேராக உத்தமமாய் நடக்காமல், நீர் தந்த வாக்குத்தத்தத்தை ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணுவதற்கு, நிறைவேற்றுவதற்கு ஏற்ற உத்தமம் என்னிடத்தில் இல்லை என்றால், அந்த பலனை நீர் தந்தும் பலனற்றவனைப் போல இருந்திருப்பேன் என்றால், என் ஆவியில் அனல் இல்லாமல் இருந்திருப்பேன் என்றால், இன்றைக்கு என்னை கர்த்தர் அனலாக்கும். எனக்கு இன்றைக்கு திரும்பியும் பலனை தாரும். திரும்பவும் என்னை உத்தமத்தில் நிற்க செய்யும். என் உத்தமத்திற்கு எதிராக இருக்கிற என் பாவங்களை எல்லாம் என்னை விட்டு அகற்றும். என் பாவங்களை அகற்றி என் உத்தமத்தில் நான் பலனடைய எனக்குள் உதவி செய்யும் என்று ஒப்பு கொடுப்போம் என்றால் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னை இன்றைக்கு உத்தமத்தில் மாற்றும், ஆண்டவரே என் பாவமெல்லாம் மன்னிக்கப்படட்டும், என் பாவ வாழ்வு மாற்றப்படட்டும், நான் உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொண்டாலும் என்னிடத்தில் காணப்படுகிற பாவங்களை எல்லாம் அகற்றி போடும், என் உத்தம வாழ்வை சரிப்படுத்தும், என்னிடத்தில் உத்தமம் இல்லாமல் காணப்படுகிற அத்தனையும் சரிப்படுத்தி, பலனற்று இருக்கிற என்னுடைய ஆவியிலே பலனற்று, பரிசுத்த ஆவியினால் நான் பலனற்று இருக்கிற எல்லா பலவீனமான காரியங்களை என்னை விட்டு அகற்றும், என்னை பாவத்தில் தள்ளுகிற பலவீனமான இடங்கள் எல்லாவற்றையும் என்னை விட்டு அகற்றும் என்று எல்லாரும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை பலனாக்கும், எனக்குள்ளே புது பலனை தாரும் சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.